முதல்ல மனிதன் வாழ்றது ஒரு பாதுகாப்புக்கு தான் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா, டாக்டர் கலைஞர், அண்ணா, இன்னைக்கு தளபதி அவர்கள் ரொம்ப சிறப்பான முறையில எங்கள பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய தலைமையில நாங்க பாதுகாக்கப்படுறோம். அதுல பல விஷயங்கள் எங்களுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ, அத சிந்திச்சு செயல்படுறாங்க. ஒவ்வொரு காரியங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ஹஜ் கமிட்டி எங்கன்னா வேற ஒரு சூழ்நிலையில இருக்கு. அது நல்ல முறையில் செயல்பட்டுருக்கு. வக்ஃப் போர்டுக்கு ஆரம்பத்திலேயே டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் வக்ஃப் போர்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு வாடகை கட்டடத்துல தான் இயங்கிட்டு இருந்துச்சு. ஆனா, இந்த சமுதாயத்துக்கு ஒரு பாதுகாப்பு அரணா உள்ளதான் போர்டு. எதா இருந்தாலும் போர்டுல தான் வைக்கணும். சொத்துக்கள பாதுகாக்கிறது அந்த போர்டு தான். சொத்துக்கள பராமரிக்கிறது அந்த போர்டு தான். ஆனா, டாக்டர் கலைஞர் இருக்கும்போது தான் அந்த வக்ஃப் போர்ட கெட்டி குடுத்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த போர்டு சிறப்பான முறையில செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. மசூதிகள பராமரிக்கணும், தர்காக்கள பராமரிக்கணும், மதரசாக்கள பராமரிக்கணும். இது போன்ற விஷயங்கள்ல நிறையா அவங்க ஃபண்டு ஒதுக்கி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல எல்லா இடங்களையும் புதுப்பிக்கப்பட்டிருக்குது. சில மசூதிகள் கெட்டப்பட்டிருக்கு. சில அந்த காலத்துல உள்ள தர்காக்கள்லாம் இன்னைக்கு பராமரிக்கப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் உண்மையிலேயே யார் காரணம் அப்படின்னு சொன்னா, மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் தான். அப்படியாப்பட்ட இந்த ஆட்சி நடக்கும்போது, எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எவ்வளவுலாம் பெருமைப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனால கண்டிப்பான முறையில இந்த நிகழ்ச்சியில நாங்க எல்லாரும் அவர பாராட்டுறோம்.